எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். ஒயிட் அம்பாசிடரில் கார் ஃபாஸ்ட்டாக வந்து நின்னது. டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே, என்னடா நீ என்ன பெரிய 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 ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போ தான் வந்திருக்கேன், 4-5 படம் பண்ணியிருக்கேன், என்ன படம் கொடுக்கல, என்ன மேக்கப் போட மாட்டியா? உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்லேயே அலையண்டாதீங்கெல்லாம், கேரக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா. நான் வந்து என்னங்க நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால நிற்கிறேன் சொன்னேன். வீட்டுக்கு போக கேரக்டர் கிடையாது. சரி ஓகே, கார் கொடுங்க. கார்லேயே போகிறேன் சொன்னால் காரில் கிடையாது, அதுக்கே நீ வாடகை கொடுக்கணும், நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட உண்மையாகவே பணம் கிடையாது, பாக்கெட்டில் பணம் வச்சுக்கல. இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளோ அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவிலிருந்து அப்படியே நடந்து வர்ற செகண்ட் வீக் 16 வயதில் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் எல்லாமே நான் நடந்து இதே மைண்டில் ஓடுது. அந்த பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்கு, இதை பார்த்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது என் மைண்டில். பின்னாலே ஒரு 4-5 பேர் பரட்ட இது எப்படி இருக்குன்னு வர்றாங்க. என் மைண்டில் எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்டில் ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த காரில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டூடியோவில் அதே ஃப்ளோரில் வந்து போகலைன்னு சொன்னால் நான் ரஜினிகாந்தில் கரெக்டாக வந்து 2.5 வருஷத்தில் வந்து ஏவிஎம் செட்டியாருக்கு வச்சுருந்த இட்டாலியன் ஃபியட் வண்டி 4.25 லட்சத்துக்கு வாங்கினேன். வெயிட் வண்டி வாங்கிட்டு புது பேட்டஸ் கார்டன் அங்கே வந்து அங்கே வண்டி நிற்க வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அங்கே நிற்க வச்சுட்டு நம்ம முரளி என் ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னப்பா டிரைவர் இல்லை, இந்தியன் டிரைவர் வேண்டாம், ஃபாரின் காருன்னா ஃபாரின் டிரைவர் தான் வேணும், இந்தியன் காரு தான் இந்தியன் டிரைவர், ஃபாரின் டிரைவர். எங்கே ஃபாரினால் எங்கே பிடிக்கிறது? அவர் 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 ஃபீட் ஆள் கொண்டு வந்தாங்க, ராபின்சன் அப்படின்னு பேர். அவர் கூலிங் கிளாஸ் போட்டு வந்தாங்க, ஆங்கிலோ இந்தியன். ஆமாம், எஸ் நீங்கள் டிரைவரு, பட் யூனிஃபார்ம் வேணும், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே கலாக்கேந்திர ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸ் இருக்குது, அந்த டிரைவரே வர சொன்னேன். இவருக்கு வந்து நல்ல யூனிஃபார்ம் வித் பெல்ட், வித் ஷூ, வித் கேப் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8 o'clock 8:30 ராபின்சன் ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு சொல்லி, ஓகே கமான் அப்படின்னு கார்கிட்ட போய் எஸ் சார், வேறு ஷூட்டிங் சார், ஃப்ரண்ட் சீட் ஆர் பேக் சீட் சார், பேக் சீட், எஸ் சார் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் தொப்பி கழுவிட்டு, தொப்பி அப்படியே கழட்டி பாதி பெண்டாகி டோர் திறந்து ப்ளீஸ் சார், எஸ் அப்படி உட்காந்து விட்றா வண்டியா ஏவிஎம். அதே ஃப்ளோர் அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே எங்கே அம்பாசிடர் நிற்க வந்ததோ அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் வண்டி சும்மா வண்டி மேலே கை வச்சுக்கிட்டு 2 சிகரெட் எல்லாம் வந்து அங்கே வந்து கம்ப்ளீட்லி ஒரு யாரோ கவர்னர் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் இந்த கேப்பு கீப்பு திஸ்டிங்கெல்லாம் வந்த உடனே யாரோ வந்துட்டாங்க சொல்லி பார்த்தா நாம் வந்து தம்மெல்லாம் அடிச்சுட்டு எல்லா இடத்த பார்த்து எடுவோம். கேபி சார் ஆழ்வார்பேட்டுக்கு அங்கே ஸ்டேட்டாக போனேன். அங்கே போய்ட்டு சார் கார் வாங்கியிருக்க, நீங்கள் வந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். சரிப்பா இந்தப்பா அப்படின்னு வெளியே வந்தாங்க. வந்து பார்த்தா ஒரு காரு பார்த்தாங்க, காரை விட ஜாஸ்தி ராபின்சன் தான் பார்த்தாங்க. ராபின்சன் பார்த்து எந்தப்பா, எஸ் சார் ஃபாரின் கார், ஃபாரின் டிரைவர் சார். கார் பார்த்து நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, சரி ஷூட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயம். இந்த ராபின்சன் வந்து அதே மாதிரி எஸ் சார்
பெண்ட் பண்ணி எங்கே அடிக்கிறானோன்னு சொல்லி பயம். அவர் அதுக்கு ஒரு யூஸ் ஆகிட்டார். பாலச்சந்திரன் நிற்கிறாரு. நான் உட்காரும்போது அப்படியே டோர் திறந்து எஸ் அப்படியே எடுக்கிறாங்க. எனக்கு உடம்புல பாம்பு தேடெல்லாம் ஓடுற மாதிரி இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் அந்த வண்டி எடுத்துட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் டே ராபின்சனுக்கு இல்லை முதல்ல யூனிஃபார்ம் கழட்டு, இந்த செல்யூட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த 2 வருஷத்தில் நான் நினச்சதை சாதித்தேன் அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய உழைப்பால், என்னுடைய டேலண்டால் அப்படின்னு சொன்னால் அது தப்பாயிடும். அந்த நேரம் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைச்ச டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், பாத்திரங்கள், அங்கே இயக்கின படங்கள், அந்த படம் ரிலீஸ் ஆன நேரம், அதெல்லாம் சேர்ந்து தான் நான் அப்படி அந்த சாதனை நான் நினச்சது முடிஞ்சது. யாரே ஆகட்டும், ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு சொன்னால் இண்டிவிஜுவல் பர்சன் ஆகட்டும், தனி மனிதன் ஆகட்டும், ஒரு கம்பெனி ஆகட்டும், ஒரு அரசாங்கமே ஆகட்டும், நம்மளுடைய உழைப்பால், திறமையால், நம்முடைய புத்திசாலித்தனத்தால், நம்முடைய சாணக்கியத்தனத்தினால, நம்முடைய செயலால் நாம் வெற்றி அடைஞ்சோம்னு சொன்னால் அது ஒரு 10% தாங்க. 10% தான். ஒரு வெற்றி அடையணும்னு சொன்னால் நேரம், காலம், சந்தர்ப்பம், சூழ்நிலை, அந்த நேரத்தில் உங்கள் கூட இருக்கிற மனிதர்கள் அவங்க எப்படி நிற்பாங்க, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வெற்றியை அடைய முடியும். ஒரு பெரிய மிக வெற்றியை ஒருத்தர் அடைய முடியும். எதுவுமே ஆகட்டும். அப்போ நிறைய ட்ராமாஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஆர்டிஸ்ட்டுங்க என்ன பண்ணுவாங்க சொன்னால் அவங்க பணம் போட்டு ட்ராமா பண்ணி இது பண்ணுவாங்க, ஸ்டே புக் பண்ணி. அது எப்படி 6 மணி மேலே பாடிட்டு அந்த பாட்டு பாடிட்டு பண்ணுறது ட்ராமா. குருக்ஷேத்திரம் சொல்லி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. அதில் அவன் பீஷ்மா கேரக்டர் பண்ணுறான். யார்? ராஜபகதூர். என்னை கூட்டிகிட்டு போயிடுறான். டெய்லி போகிறது இல்லையா, இவன் எங்கே போகிறது, சரி போய் அங்கே உட்காருது. சரி அங்கே பாட்டு பாடுறது கிருஷ்ணா, சாங்கு, மறுபடியும் டைலாகு. அப்போ கிருஷ்ணா அர்ஜுனா, பாட்டு, சாங்கு. அதில் அந்த டோபி முன்சாமி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் மாஸ்டர் அவர். ஸோ அங்கே நான் போய் பார்க்குறேன், ட்ராமா நடக்குது, குருக்ஷேத்திரம் நடக்குது. இப்போ பண்ணும்போது ஒரு ஜராசந்தான்னு சொல்லி கேரக்டர் வருது. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ராட்சசன் கேரக்டர். ஜராசந்தா பீமாவுக்கு ஒரு மல்ல யுத்தம் நடக்கும். அந்த ஜராசந்த கேரக்டர் யாரும் பண்ணும்போது அந்த டோபி முன்சாமி நாயுடு என்னப்பா நான் அப்படி இருந்தேன் இல்லையா, ஐயா நீங்கள் பண்ணுங்க அதுன்னு சொன்னாங்க. ஐயா நான் பாட்டெல்லாம் ஒரே ஒரு பாட்டு இல்லை, பாட்டெல்லாம் வேண்டாம், ஒரே டைலாக் தான், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைலாக் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் டெய்லி போய் அங்கே உட்காந்துருக்கேங்க, எல்லாமே தெரியும் சொன்னேன். சரி நான் பண்ண உடனே ரொம்ப நல்லா பண்ணேன். ஒரு ராஜ்பகதூர் ஆச்சரியம் அவனுக்கு, நல்லா பண்ணுறேண்ணே சொல்லிட்டு, என்னம்மா நல்லா பண்ணு, எப்போ டைலாக் பயாட் பண்ணேன், டைலாக் பண்ணுறதா என்ன, நான் இங்கே உட்காந்துட்டு வேறு என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் நானும் பார்ட் ஆஃப் இட் ஆயிட்டேன், டெய்லி போகிறது. இப்போ என்ன இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக இன்னும் 3 டேஸில் ட்ராமா நடக்கணும். அந்த மெயின் கேரக்டர் துரியோதனா பண்ணுறவனுக்கு ஜுரம் வந்துடுச்சு, ஃப்ளூ, எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. 3 டேஸில் ட்ராமா. வேறு ஆர்டிஸ்டுங்கெல்லாம் வேறு முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. வேறு கேரக்டர் பண்ணாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த டோபி முன்சாமி நாயுடு சொன்னாங்க, சார் சிவாஜி ராவ் நீங்கள் துரியோதனா பண்ணுங்க. நான் துரியோதனா டைலாக் தெரியுமா? டைலாக்ஸ் தெரியும், டெய்லி போகிறேங்க. சாங் எல்லாம் திஸ்டிங் தெரியாது. இல்லை சாங் திஸ்டிங் வேண்டாம், ஒரே ஒரு சாங் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது நான் சொல்கிறேன், நீங்கள் லிப் மூமெண்ட் கொடுத்துருங்க, நீங்கள் இது பண்ணுங்க. சரி நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நம்ம ராஜ்பகதூர், டேய் ஒத்துக்காத சும்மா சொல்கிறாரு, அம்மா இதாக பண்ணிப்பாங்க, நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே போயிட்டு அவர்கிட்ட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் பண்ணுறேன்னுட்டு டைலாக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அப்போ ஸ்ரீகிருஷ்ண பாண்டவியம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஆர் படம் வந்திருந்தது. அது என்டிஆர் துரியோதனா கேரக்டர் பண்ணியிருப்பார், வில்லன் கேரக்டர், அந்த மாதிரி பண்ணியிருப்பார். அது அப்படியே நான் கம்ப்ளீட்லி இமிட்டேட் பண்ணி நான் அப்படியே பண்ண உடனே எல்லாரும் அப்படியே ஆடி போயிட்டாங்க. சூப்பர், எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ராஜ்பகதூர் ஃபேஸ் எல்லாம் அப்படியே இதாகிடுச்சு. அவன் பண்ணுறது பீஷ்மா கேரக்டர், என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இதாகிடுச்சு அவனுக்கு. சரி நெக்ஸ்ட் டே ட்ராமா அப்படின்னு சொன்னால் ட்ரெஸ் ரிஹர்சல் நடக்குது ஸ்டேஜில். ட்ரெஸ் எல்லாம் போட்டு
கம்ப்யூட்டர் பண்ணும்போது நான் வந்து துரியோதனா இன்ட்ரோடக்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பராக் 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 அந்த பராக் இந்த அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் நடந்து வந்து உட்காருது சிம்மாசனத்தின் மேலே. நான் வந்து அந்த மாஸ்டர் கிட்டே சொன்னேன், சார் அது யூஸ்வலாக இருக்குது, நீங்கள் சின்ன லைட் வச்சுங்க, நான் திரும்பி நிற்கிறேன், அந்த பின்னால் தொங்க விடுவாங்க இல்லையா, அதை வச்சுட்டு நான் வந்து அப்படி வந்து அதை எப்போ வச்சுட்டு அப்படி திரும்புகிறேன், லைட் அடிக்க, அப்படி லைட் அடித்த உடனே அந்த கதை இந்த கையில் இருக்கும், இந்த கதையை எடுத்து அப்படி போட்டு இப்படி பிடிக்கிறேன், அப்படி பிடிச்சிட்டு சிரிச்சு குரு சார்வபௌமா கதையை போட்டு சுயோதரா போய் ஸ்டேஜில் போய் சிம்மாசனத்தில் போய் உட்காருது. அது பண்ண உடனே வந்து ராஜ்புதர் பார்த்தா அப்படியே பார்த்துட்டுல நல்லா கை தட்டி இது பண்ணிட்டாங்க எல்லாம் அந்த ஆர்டிஸ்ட் கூடவே இருக்கிறவங்க. ராஜ்புதரில் ஏய் ஓகேம்மா இதெல்லாம் ஓகே, அங்கே வந்து மேக்கப் போட்டு ஆடியன்ஸ் லைட் பார்க்கும்போதெல்லாம் மருந்துடுவேன், ஏதோ பண்ணுற, பட் இந்த கதை போடுறது மட்டும் வேண்டாம், இப்படி பிடிச்சி இப்படி வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், சிரிச்சு அவ்வளோதான் இதாகிடும், வேண்டாது அப்படின்னு சொல்லி ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நான் கெட்டப் எல்லாம் போட்டு எல்லாம் வந்தாச்சு. அவன் தர்பார் துரோணா கிருப்பா எல்லாம் உக்காந்துருக்காங்க, அவனும் பீஷ்மா உட்காந்துருக்கான், நான் என்டர் சேலையா உக்காந்து சொல்றான், வேண்டாம் அப்படின்னு சொல்றான். நான் உட்காந்து எப்படி நினைச்சதோ அதே மாதிரி திரும்பி லைட்டு சிரிப்பு கதை போட்டு சுயோதரா அப்படி உட்கார்ந்த உடனே எல்லாம் அப்படியே ஃபுல்லா இதாயிடுச்சு. உத்தரகாசியில் இருக்கும்போது அவங்க வந்து துணியெல்லாம் திஸ்டிங்க வந்து ஆஷ்டம் துணியெல்லாம் நிறைய கிடைக்கும். அது வந்து அங்கே தண்ணி கிடையாது, கீழே வந்து ஒரு ஆறு போகுது, அங்கே தான் வந்து துவைக்கணும். அங்கே போகணும் சொன்னால் ஒரு 10-12 கிலோமீட்டர் ஆகும், அங்கே ரொம்ப கஷ்டம். பட் அது வந்து குறுக்கு வழி இருக்குது, அது வந்து ரொம்ப உள்ளு கல் தாளம் திஸ்டிங்கெல்லாம் இருக்குது. பட் அங்கே வந்து ஒரு நடந்து போகிறதே கஷ்டம். இன்னும் துணியெல்லாம் எப்படி கொண்டு போகிறது? அதாவது ஒரு கழுதை இருக்குது அவங்ககிட்ட, ஒரு கழுதை, அந்த கழுதை தான் கொண்டு போகும். அந்த கழுதையை வந்து உயிர் மாதிரி, கழுதை இல்லைன்னா அவ்வளோதான், கொண்டு போக முடியாது. ஒன்றே பார்த்தீங்கன்னா அந்த கழுதை வந்து காணும். இவருக்கிட்ட எப்படி சொல்கிறது தெரியாது. காலையில் வந்து எங்கே கழுதை காணோம்னு சொன்ன இந்த வடிவேலு மாதிரி கழுதை காணோமா சொல்லி ஷாக் ஆகிட்டு இந்த பிரமையில எல்லாம் மறுத்தான். அது மெடிக்கலே திஸ்டிக்கதாகும், எல்லாம் ஸ்டக் ஆகிடுச்சு, ஒன்றும் தெரியாது. அவன் பேர் தெரியாது, பொண்டாடி தெரியாது, பிள்ளை தெரியாது, எப்பவுமே ஒரு சிரிப்பு, அவ்வளோதான். இப்போ 1 இயர் பார்த்தாங்க, 1 இயர்ஸை பார்த்தாங்க, என்ன பண்ணுறது, எல்லாமே வந்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டாங்க. இவரும் அந்த ஊரை விட்டு எங்கேயோ டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு சாமியார் குளிர்தேன்னு சொல்லிட்டு ஒரு காவி ஷாலை கொடுத்தாங்க. அந்த ஷாலை போட்டு ஒரு வீட்டில் வந்து மரத்தடியில் உட்காந்துருக்காங்க, அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு. அங்கே இருக்கிறவங்க வந்து யாரோ ஒரு பெரிய மகான் இப்போ தேடுறாங்களே, யாரோ கிடைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்து யாரோ மகான் உட்காந்துருக்காங்க, பெரிய மகான், அவர் பார்த்தாலே அப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு இதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே கொஞ்சம் பரவி இவருக்கு வந்து சிஷ்யங்கள்லாம் சேர்ந்து அவரை பார்த்து கேட்டு, இவங்க நல்ல டைமா இல்லை அவங்க நல்ல டைமா தெரியாது, அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது, எல்லாமே இதாகிறது. இவர் ஒன்றும் பேசுறது கிடையாது, அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். நாளுக்கு நாள் அவர் தான் கனவுல வந்தாங்க, ஒரே டைமில் 4-5 இடத்துல தெரியுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆகிட்டு நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கில் ஜனங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒரு நைட்டு வந்து இருக்கும்போது ஒரு கழுதை வந்து கத்திக்கிட்டு போச்சு, டக்குன்னு ஓப்பன் ஆச்சு. என் கழுதை எங்கே சிஷ்யனுங்க இருந்தாங்க. யோ என்னையா கழுதை, என்னையா சொல்கிற? அதுக்கப்புறம் டோபியா இப்படியா சொல்லும்போது, வெளியே சொல்லாத, வெளியே சொன்னால் கதை கந்தெல்லாம் ஆகிடும், ஒரு மந்திரம் தெரியாது, ஒரு பாட்டு தெரியாது, ஒரு பஜனை தெரியாது, ஸ்லோகம் இப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஞானமல் கேள்லாம் கேட்டு, இது ஏன் சார் என்கிட்ட சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. சார் இந்த டோபியை நான் தான் சார். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? சொன்னீங்களே தளபதி, ஓகேனா டேக் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க,
15-20 டேக்கு. மகேந்திரனுக்கு ஓகே ஆச்சுன்னு சொன்னா கூட பாலு மகேந்திரா இன்னொரு டேக் ஒன் மோர், அவரும் டைரக்டர் இல்லை, போட்டு கிளியல்னு கிழிச்சு அதில் பண்ண மகேந்திராவை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த காளி பாடி லாங்குவேஜ் பேசுறதெல்லாம் மகேந்திரா பேசுகிற மாதிரி. இந்த 2 கை 2 காலு போனாலும் போச்சுன்னா சார் இந்த காலு கெட்ட பையன் சார் அவன். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். எல்லாம் மகேந்திரன் கிடையாது. படம் பண்ண ரஜினி என்ன பண்ணாரு, என்ன ஆக்ட் பண்ணாரு, என்ன இது அண்ணா மகேந்திரா சார். புவனாவரிய கேள்விக்குறி. எஸ்பிஎம்ஏ சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் டே போய் பார்க்குறேன் 11 பக்கம் டைலாக். பார்த்த உடனே இந்த படமே எனக்கு வேண்டாம். பாலச்சந்திரன் சார் படத்தில் ஃபுல் பிக்சரை இவ்வளோ பேசல, ஒரே சீனில் 11 பக்கமா. ஆரம்பமே எப்படின்னா எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னு கொடுத்து நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன். அங்கே மேனேஜர் அசிஸ்டன்ட் என்ன சார் இந்த பையன் இந்த 20 கேரக்டர் இந்த கேரக்டர் இப்படி போகிறேன்னு சொல்கிறான், போட்டு விடுங்க சார். இப்போ எஸ்பிஎம் சும்மா கூப்பிடுவார், கூப்பிட்ட பிறகு என்ன ரஜினி என்ன ப்ராப்ளம் சார், முடியாது சார், பேச முடியாது, விடு நீ டேராக பேட் பண்ணு, எவ்வளோ முடியும் பண்ணு, 2 லைனா 3 லைனா அவ்வளோ போதும், மிச்சத்தை பேக்கில் வச்சுக்கிறேன், மேலே கேமரா வச்சுக்கிறேன், டப்பிங்கில் பார்த்துக்கலாம் பண்ணு அப்படின்னு சொல்லி. அது முடிஞ்ச பிறகு சிவகுமார் அவங்கள உட்கார வச்சு இப்படி பேச ரஜினி அப்படி பேச ரஜினி எனக்கு சொல்லி கொடுத்து அந்த படம் அந்த மாதிரி பெரிய ஹிட் ஆனது. அண்ட் ஆள்லேருந்து ஒரே உங்களுக்கு தெரியும், பாதி படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படமே வேணாம் விட்டுட்டு போயிட்டேன் நான். நம்மளை இது பண்ணுறாங்க, நம்மளை மஞ்சு சார் கமல்ஹாசன் எந்த டேட் சேம் கொடுத்துருக்கும்போது தனியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் மட்டும் ஹீரோயின் ஸ்ரீதேவி, தேங்காய் ஸ்ரீனிவாசன், மேஜர் சுந்தரராஜன் அந்த மாதிரி நமக்கெல்லாம் ட்ராமா ஆர்டிஸ்ட்டுங்க போட்டு ஏவிஎம்ல ஒரே ஒரு வீட்டில் எடுத்து வாழ்க்கையே வேஷம் சொல்லி தாடி விட்டுட்டு வேஷ்டியில் விடுறாங்க. நான் பண்ண மாட்டேன், இல்லை நீங்கள் படம் பாருங்க அப்புறம் பிடிக்கலாம்னு சொல்லி பண்ணது 6லேருந்து 60 வரை. ஸோ நல்ல நடிகை அப்படிங்கிறது அந்த டோபி மாதிரி ஏதோ நடந்து போச்சு, அப்படியே சிரிச்சுட்டு உக்காந்துருக்கான். எல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க தெரியும். ஏன்னா அந்த டோபியம் மறுபடியும் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும், கதை கந்தலாயிடும். ஸோ தளபதி அதெல்லாம் நம்பி நான் அந்த மாதிரி போனால் நம்ம கேஸு கதை கந்தல் தான். நல்ல வேலை இந்த பைரவி பொருட்டுக்கால போய் போக்கிரி ராஜா பண்ணி ட்ராக்கு சேஞ்ச் ஆச்சு. ஏதோ கை ஆட்டுறோம் கால் ஆட்டுறோம் ஓகே சொல்கிறோம் பல் சொல்கிறோம், அதெல்லாம் ஓடிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. எதுக்கு? ஸோ இந்த மாதிரி நடிக்க வைக்கிற கிடைக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நடிக்க வச்சுருக்காரு. நீங்களும் பாருங்கள், ஆண்டவ புண்ணியத்தில் ரொம்ப நல்லா போகும். சின்னனோட அவன் மாமனார் கேட்டாங்க, என்னங்க இது எஸ்எல்சி படித்து எங்கே மூட்டை தூக்கிட்டு விடுங்க. எங்கள் அப்பா அவ்வளோதான் மூட்டை தூக்கிட்டு விடுங்கன்னு. எஸ்எல்சி படிச்சிருக்கான், அவன் கண்டக்டர் லைசன்ஸ் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டக்டர் லைசன்ஸ் பண்ணி கண்டக்டரான ராஜ்போதில் கடிச்சா சினிமா ஆர்டிஸ்டாக இருக்கு. இந்த பாலச்சந்தர் சார் அந்த பெங்களூர்லேருந்து அந்த செடியை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் அது அவங்களுடைய காம்பவுண்டில் நட்டு அதுக்கு மென்யூர் தண்ணி எல்லாம் வேலியெல்லாம் போட்டு நல்லா செடியாக வளர்த்து அது முத்துராமன் சார் பஞ்சு சார் கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க இன்னும் நம்மளை மரமாக்கி கம்ப்ளீட்லி ஃபுல் சினிமா இண்டஸ்ட்ரி எல்லா டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த வாழ வைக்கும் தெய்வங்களான நீங்கள் இந்த மரம் எப்பெல்லாம் சாயும் போதெல்லாம் நீங்கள் எப்படி என்ன தூக்கி பிடிச்சிருக்கீங்க. அந்த மரம் முடிஞ்சு போச்சு விழுந்து போச்சு அவ்வளோதான் ஃபினிஷ்ன்னு சொல்லும்போது எப்படி தூக்கி பிடிச்சிருக்கீங்க. உங்களை எல்லாம் நான் எப்படி உங்களுக்கு உங்களுடைய காலில் என்னுடைய சாஷ்டாங்கமாக என் தலை வச்சு நான் வணங்குறேன். என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் உங்கள் குணம் நான் இது பண்ணிக்க முடியாது. முத்துராம சார் சொன்னாங்க உழைப்பு உழைப்பு இருக்குது உழைப்பு. அதுக்கு மேலே ஒரு சீக்ரெட் சொல்கிறேங்க. அந்த இறைவன் கடவுள் எல்லார்கிட்டையும் பேசுவான். முஸ்லீம் அண்ணா அல்லாஹ், கிறிஸ்டியன்ஸ் ஜீசஸ், கருமாரி அம்மா, அம்மன், முருகன், யார் யார் பக்தர் அந்த இறைவன் மெதுவாக உங்கள் காதில் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் சொல்லி அந்த குரல் சொல்லும், குரல் கேட்கும். இதில் ப்ராப்ளம் என்னன்னா
அதோடு சேர்ந்து இன்னொரு குரலும் கேட்கும், பேசும். அது உன்னுடைய குரல். ஸோ இறைவன் குரல் எது, உன்னுடைய குரல் எது அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்னன்னா, இறைவன் குரல் சொல்லும், அப்பா நீயும் நல்லா இருக்கணும்னு யோசி, மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு யோசி. நீயும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். நீயும் பணம் பண்ணணும், மற்றவங்களும் பணம் பண்ணணும் அப்படின்னு யோசி, நீ நல்லா இருப்ப அப்படின்னு இறைவன் குரல் சொல்லும். உன் குரல் சொல்கிற, டேய் எவன் எக்கேடு போனா என்னடா, நீ நல்லா இரு, நீ நிம்மதியா இரு, நீ சந்தோஷமா இரு. அது உன்னுடைய குரல். அது கேட்டால் பணம் பேர் புகழ் எல்லாம் வரும். கொஞ்ச நாளைக்கு அவ்வளோதான். எவ்வளோ பணம் பேர் புகழ் வந்தால் கூட வீட்டுக்குள்ள நிம்மதி, வெளியே கௌரவம் இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் முடிஞ்சவளுக்கும் அந்த இறைவன் குரல் கேட்டு அந்த மாதிரி நடந்துட்டுருக்கேன். அதனால நானும் நல்லா இருக்கேன், என்னை சார்ந்தோரும் நல்லா இருக்காங்க. ஸோ என்னுடைய கஷ்டத்தில் துணிஞ்சின உங்களுக்கும், எஸ்பிஎம் சொன்ன மாதிரி இந்த கெட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கெட்ட பாடு, அதுக்கப்புறம் ஒரு அன்பான குழந்தைகள் ஐஸ்வர்யா, சௌந்தர்யா, ஒரு அப்பாவை கரெக்டாக அவங்க கடமை நான் செய்யலை, அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தாலும் அவங்க கொடுக்குற ஒரு அன்பு, அதுக்கப்புறம் அனி அண்ட் அருமையான மாப்பிள்ளை விஷாகன், இவங்க எல்லாம் இருந்து எல்லோரும் அவங்க ஆசீர்வாதத்தால் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும். இந்த படம் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. 14ஆம் தேதி உங்களுக்கு முன்னாலே வந்துடும், நீங்கள் ரிசல்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.